வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 25. நான் சொல்ல போனா 3 மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனும் போடல. அன்னைக்கு போட வேண்டியது நான் எதுவுமே 3 நாள் நான் போடவே இல்லை, ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அதனால போடல. நான் வேணா இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ வந்து ஐயோ பேச வர மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் போட்டேன்னா இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வந்தா வரும். ஆனா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கப்பா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ எங்க ப்ரோன்னு. உங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாமா? Wake up to reality. 内葉サスケ俺は波風湊内葉イタチ渦巻ナルト内葉マドラだ Nothing ever goes as planned in this accursed world. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டிராயிங் பண்ணி நம்மளுக்குலாம் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. உண்மையிலே சூப்பரா வரைஞ்சிருக்காரு. இது ஒபிட்டோ வந்து பாருங்களேன், எப்படி கலர் பண்ணி எப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன். கலர் பண்ணல, ஆனா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த பென்சில் ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அடுத்து ஈனோவையும் பர்ஃபெக்டாவே வரைஞ்சு வச்சிருக்காரு. அடுத்து த லெஜெண்டரி சன்னின் ஜெரையா, அடுத்து த லாஸ்ட் உச்சிஹா சாஸ்கே, அடுத்து மடரா உச்சியா, மடரா உச்சியோட வாய முகலாம் காணும். அடுத்து த அன்பிரடிக்டபிள் நிஞ்சா நருட்டோ உசுமாக்கி, அடுத்து நிறைய பேரை வெறுக்கும் வைக்கும் சாக்குரா, அடுத்து த காப்பி நிஞ்சா ககாஷி ஹாட்டகே, அதுக்கப்புறம் ராக்லி, அதுக்கப்புறம் நான் சுனாடே, அடுத்தது என்னோட ட்ரீம் கேர்ள் ஹினாட்டா. எனக்கு மட்டும் இல்ல, மேக்ஸிமம் எல்லாரோட ட்ரீம் கேர்ள் இருக்கிறது ஹினாட்டா தான். அடுத்து ஷிகமாரு, லாஸ்ட் அதுக்கப்புறம் ஜேஜேகேல இருந்து யூட்டா. பட் எனக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒபிட்டோ, ஈனோ, சுனாடே, ஹினாட்டா, லாஸ்டா ஷிகமாரு. இவர் பண்ணதுல எனக்கு இந்த டிராயிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் டிராயிங் காட்டினால அப்படியே இதுதான் சாக்குன்னு ஏன் டிராயிங் நான் காட்டட்டா. பட் நான் வரைஞ்சது வந்து நருட்டோல இல்ல, நான் நருட்டோ வரைஞ்சிருக்கேன், ஆனா அது எங்கன்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. அந்த டிராயிங் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. இதோ இதுதான் நான் வரைஞ்சது. நீங்க வந்து மார்வல் காமிக்ஸ், மார்வல் மூவிஸ் பாத்தீங்கன்னு தெரியல, அதுல வந்து மார்வியஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் லைக் ஏ வேம்பயர், அதாவது ரத்த காட்டேரி. அந்த மார்வியஸ் கேரக்டர் தான் இது. இந்த டிராயிங் வந்து சொல்ல போனா நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டே பண்ணல. இந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி ஒரு பெரிய வட்டம் இருக்கா, அது சொல்ல போனா ஒரு நிலா. இந்த டிராயிங் சொல்ல போனா இன்னும் முழுசா செஞ்சு முடிக்கல. இது சொல்ல போனா நான் எப்ப வரைஞ்சேன், 12வது படிக்கும் போது வரைஞ்சேன். அதுக்கப்புறம் டிராயிங் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, அப்படியே இதை பாதியிலே விட்டுட்டேன். ஆனா இந்த டிராயிங்க வரைஞ்சு பிளாக் ஜெல் பென்னால அப்படியே அவுட்லைன் கொடுத்து அங்க அந்த ஜெல் பென்னாலே கலர்லாம் அடிச்சு அதுக்கே ஒரு 2 நாள் கிட்ட அடிச்சு நான் வரைஞ்சதுல சொல்ல போனா இதுதான் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் டிராயிங். இதை நான் தான் வரைஞ்சேன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா என் கூட படிச்ச பசங்களோ இல்ல எங்க பக்கத்து வீட்டு பசங்களோ சொல்ல போனா நம்பல. ஆனா இதை வந்து உண்மையிலே நான் தான் வரைஞ்சேன். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பலனா கூட பரவாயில்ல. ஒபிட்டோ ரீனை வச்சு கூட நான் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன், ஆனா அது ரொம்ப பாதியில இருக்கு, அவுட்லைன் கூட கொடுக்கவே இல்லை. என்னால அதை முடிஞ்சா கம்ப்ளீட் பண்ணி அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு அது அந்த டிராயிங் காட்டுறேன், இல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன். சரி ஓகே, ரொம்ப நேரமா இதை பத்தியே பேசியாச்சு. இப்ப நம்ம மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போலாம். அது என் பொண்டாட்டில இட்டாச்சி வந்து சாக்குராவோட கையை இழுக்கும் போது அப்ப சாஸ்கே மட்டும் பார்த்துருந்தானே எப்படி இருந்திருக்கும். ஆனா அது காப்பாத்து, ஆனா மூவில வந்து காப்பாத்திட்டு பாரு இட்டாச்சி. ஆனா இதுல வந்து கொஞ்சம் அப்படியே ரொமான்டிக்கா காட்டிட்டாங்களா, அதான் கொஞ்சம் சிரிப்பா வருது. ஆமாங்க, மைட் கை வந்து எப்ப கிசமைய பார்த்தாலும் யாராணி தான் சொல்ல போனா. மைட் கை வந்து கிசமைய ஒரு ஆளா கூட மதிக்கல. யுவர் நேம் படத்துல இருக்கிற மாதிரி இவனோட பேர் என்னதான் எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய் கொடிக்குளம் பேச்சு தங்கச்சி மாறுறா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏடா மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? டேய் பிக்கால போல பார்த்து பேசுறோம், பல்லக்கெல்லாம் கழட்டி போடு. ஏய் செம்ம. அப்ப எனக்கு உன் பொண்ணை கூடதான் தெரியும், அப்ப உன் பொண்ணை நான் வச்சிருக்கேன். செம்ம டயலாகுங்க, சத்தியமா வேற லெவலு. இது வந்து சிம்பிள் டிராயிங்கு, சாஸ்கே தானா. இது வந்து ஸ்கில்டு. ஓகே, கொஞ்சம் குழந்தைத்தனமா தான் நல்லதா இருக்கு. இது வந்து ப்ரோ, குழந்தைத்தனமா இருக்கு இதுவும். ஓமைக்க கலர் அடிக்கிறாங்க, பாப்போம் என்னதான் பண்றாங்கன்னு. ப்ரோ இது கிட்ஸ் சாஸ்கே மாதிரி வளைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். லெஜண்ட் சத்தியம் மொக்கையாக தான் வரைய போகிறாங்க, அதுதான் நிறைய வீடியோ நம்ம பார்த்துட்டோமே. லெஜண்ட் எப்படி இருக்கும் தெரியலையே, பார்ப்போம். லெஜண்ட் நான் நினச்சேன்டா இதுதான் இருக்கும்னு. ஏய் ஏடா மாற்றிட்டீங்க மொத்தமாக. நான் வந்து வரைஞ்சிருவேன், ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு இந்த கலர்லாம் அடிக்க தெரியாது. இந்த பிளாக் பெனில் இந்த மாதிரி எனக்கு அவ்வளோலாம் இந்த மாதிரி வராது. எனக்கு அதை கூடிய சீக்கிரம் கற்றுக்கணும். டீச்சர் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ரெட் மூன் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வேளை இன்னைக்கு நைட்டு ரெட் மூன் வந்துச்சுன்னா மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, ஆனால் நம்மளுக்குலாம் இன்ஃபினிட்டி கியோமி தான். இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா எனக்கு சாஸ்கியோட சுசனோ வேணுமே. அந்த சுசனோக்கு நான் எங்கே போவேன்? Rest in peace.
இந்திரான்ற பாருங்க, அசுரா, ஒபிட்டோ, நருட்டோ இவங்க 3 பேரும் சொல்ல போனா ஒரே மாதிரி தான். ஸ்டார்டிங்ல 3 பேருக்குமே ஷேடோ கிளான் ஜுட்ஸுவே வராது. ஆனா கடைசியில பார்த்தா தான் தெரியுது இவங்க 3 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்மளுக்கு என்னதான் ஆரம்பத்துல ஒண்ணு வரலனா அது நம்மளுக்கு வரலன்றதால நம்ம கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க கூடாது. தொடர்ந்து கிவ் அப் பண்ணாம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட்டா நம்ம நினைச்சது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி ஏதாவது சொன்னா பூவன்னு சொல்லுவீங்க, ஆனா சொன்னா சொல்லிட்டு போங்க. ஆனா இதுதான் உண்மை. வாவ், full face matching பொலிவா. எப்படி Fair and Lovely Advanced Multivitamin. இது ஸ்பாட்ஸ் பேச்சஸ் குறைக்கும், முகத்திற்கு தரும் மேட்சிங் பொலிவு. Fair and Lovely Advanced Multivitamin. மேட்சிங் பொலிவு இப்போது புதிய பேக்கேஜ். ஆஹா, கோஜோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறதால கோஜோ வச்சு ஃபேர் அண்ட் லவ்லி அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்களா? சரி, அதெல்லாம் ஓகே. ஃபேர் அண்ட் லவ்லி டப்பால வந்து என்னடா போஸ் இது, கோஜோட போஸ் நக்கடிக்கிற மாதிரியே. ஓ மை காட், உச்சிஹா கிளான், மடரா உச்சியா, ஒபிட்டோ உச்சிஹா, ககாஷியா, அடுத்து இட்டாஜி உச்சிஹா. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு புற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ல போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா வந்து ககாஷியோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க போல. ககாஷி மாதிரி ஆன்சர் எல்லாம் வேகமா பண்றாங்களே, என்னடா அது இவ்வளவு பெருசா இருக்கு, பரவாயில்ல படிப்போம். When your mom beats you up and you are done crying and start imagining leveling the house and starting a new life. அதாவது நம்ம இப்போ வந்து அதாவது நம்ம இப்போ அம்மா கிட்ட அடி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு பைத்தியகாரத்தனமா இமேஜின் பண்ணுவோம் தெரியுமா? நான் வந்து பைத்தியகாரத்தனமா நிறைய வாட்டி ஏதோ யோசிச்சிருக்கேன். பென்டன் வாட்ச் கிடைச்சதுன்னா எங்க அம்மா போன வச்சு அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் சின்ன வயசுல. ஆனா இதுல வந்து என்ன போட்டுருக்குன்னா, நம்ம அம்மா வந்து அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறமே அழுது முடிச்சுட்டு ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டி இருக்கணும், அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. சுருக்கமா சொல்லணும்னா மடரா வந்து ஐயோ வளர்றனே. சுருக்கமா சொல்லணும்னா மடரா ஷாக் காரா சொன்னதுல என்ன தப்பு? அவனே இருட்டிலேயே வாழ சொன்னா, நாங்களா வாழ சொன்னோம், கரண்ட் பில் கட்டிருக்கணும். இதுல நம்மளுக்கே டயலாக் இழுத்து போறானுங்க வேற. நருட்டோ ஒகாகேவா இருக்கும்போது கட்டு அவ்வளவு பேப்பர்ஸ், அது பாப்பர்ஸ்ங்கிற பாருங்க, பேப்பர்ஸ் எல்லாம் அவ்வளவு இருக்கும். ககாஷி ஒகாகேவா இருக்கும்போது கொஞ்சம் இல்ல, அதுலயும் நிறைய பேப்பர்ஸ் தான் இருக்கும். ஆனா நருட்டோவை பார்த்தா கொஞ்சம் கம்மி, நருட்டோட ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கும். சுனாடே ஒகாகேவா இருக்கும்போது அதை விட கொஞ்சம் பேப்பர்ஸ் கம்மியா இருக்கு. மினோட்டோ கிட்ட பார்த்தா ஒரு பேப்பர்ஸ் கூட இல்ல, அப்படியே ஜாலியா இருக்காரு. அப்படின்னா மினோட்டோ வந்து எல்லாத்துலயும் ஃபாஸ்ட் தான் போலயே. சும்மாவா சொன்னாங்க த ஃபாஸ்டஸ்ட் ஷினோபி. 暁は集った。コナン、イタチ、ヒサメ、サソリ、デイダラ、カクズ、ヒダン、オロチマ、そしてゼツ。ஜெட்சு தாங்க இதுல வேற லெவலு. கண்ணாடி போட்டுக்கிட்டு சிகரெட்டை வச்சுக்கிட்டு எப்படி கேத்தா இருக்குது பாத்தீங்களா இல்லையா? ஒபிட்டோ வந்து அவனோட முகத்தை வந்து ஹொகாகே ஸ்டோன் ஃபோர்ஸ்ல வந்து பாக்கணும்னு நினைச்சான். அதாவது அவன் முகம் வந்து இந்த கல்லுல இருக்குன்னு நினைச்சான். ஆனா அது நடக்காம அந்த கல்லு தான் அவன் மூஞ்சில விழுந்திருக்கு. பென் டெனிசன் பிளஸ் நருட்டோ எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஓ மை காட், டிராயிங் ஆல்ரெடி வரைஞ்சிட்டாங்கடா, சும்மா அடிக்கிறது தான். எப்படி நைன் டெய்லோட அந்த க்ளோக் இருக்கு. இல்ல கொஞ்சம் ஏப்பம், இப்பதாங்க சாப்பிட்டா தான் ஏப்பம் வருது. ஏய், சட்டை அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா முடி கலரை மாத்திட்டானுங்க, முடி கலரு அதுக்கப்புறம் சட்டை இது நருட்டோட சட்டை வச்சுட்டானுங்க. சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கு. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ஐயோ, இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும், கட்டி போட்டது தப்பு தான்டா. இந்த வீடியோவை பார்த்தாலே புரியுது சாக்கு காக்கு. ஐயோ, என்னங்க ரொம்ப பயங்கரமா வளர்றேன். அதாவது இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியுது சாக்குராக்கு எந்த அளவுக்கு சமைக்கிற திறமை இருக்குன்னு. இதுக்கு நானே பரவாயில்ல போலயே. இப்பதான் நான் செஞ்ச ஆஃப் ஆயில் சுட்டு சாப்பிட்டேன், செம்மையா இருந்துச்சு. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக் சரி கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த வீடியோல போட்டு தெரிய விடலாம். சரி, ஓகே, பாய் பாய். நீயானா இந்த சினிமால வரையாது? நீயானது எங்க நம்ப முடியல. ஆமாப்பா, ஆமா. எங்க வந்தீங்க, எங்க போறீங்க?